வெல்கம் டு இத்கின் மைண்ட் அகாடமி. திஸ் இஸ் ஷாகுல். ஸோ ஃபுல் ஸ்டாக் ஜாவாவில் வெப் டெக்னாலஜி டாப்பிக்கில் நம்ம சிஎஸ்எஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபாண்ட்டுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சிஎஸ்எஸ்ல ஃபாண்ட்டில் வந்து ஒரு 4 ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபாண்ட் வெயிட். ஸோ இந்த 4 ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலில் வந்து நம்ம HTML ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம ஒரு கண்டென்ட் ஒன்று எழுதிக்கலாம். ஸோ இத்கின் மைண்ட் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம HTML ஃபைலை இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம கண்டென்ட் வந்து வெப் பேஜில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம style.cssன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மளுடைய பேராகிராஃப் டேகை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராங்க்லின், கொரியர், கில், டைம்ஸ் ரோமன், ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏரியல், ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம வெட்டானா கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வெப் பேஜில் போயிட்டு நம்மளுடைய பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப் பேஜில் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கண்டென்ட் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வேற கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கொரியர் நியூ இது கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாண்ட் வந்து எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HTML ஃபைலில் நம்மளுடைய CSS ஃபைலை லிங்க் பண்ணல. ஸோ அதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம், லிங்க் டேக் யூஸ் பண்ணி. ஸோ இதில் style.css. ஸோ இப்போ போயிட்டு நம்மளுடைய வெப் பேஜில் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய ஃபாண்ட் வந்து ஃபேமிலி வந்து மாறி இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனுடைய சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபாண்ட் சைஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லார்ஜி, லார்ஜர், மீடியம், ஸ்மால், ஸ்மாலர், எக்ஸ் லார்ஜ், எக்ஸ் ஸ்மாலு, ஸோ டபுள் லார்ஜ், டபுள் ஸ்மால். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய சைஸ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிக்சல்லே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்எக்ஸ் லார்ஜ் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம எக்ஸ்எக்ஸ் லார்ஜ் கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபாண்ட் சைஸில் வந்து ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம பிக்சலில் கொடுக்கணுன்னாலும் நம்ம இதில் ஸோ 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு 100 பிக்சல் அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், ஃபாண்ட்டு ஸ்டைல். ஸோ இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இட்டாலிக், நார்மல், ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸோ வேரியஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம இட்டாலிக் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரௌசரில் இட்டாலிக்ன்றது கொஞ்சம் சைடாக வந்து நமக்குடைய கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபாண்ட் வெயிட். ஸோ ஃபாண்ட் வெயிட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு போல்டர், போல்டு, லைட்டர், நமக்கு ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம போல்டர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போல்டர் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்டென்ட் வந்து கொஞ்சம் போல்டாக வந்திருக்கு.
ஸோ நம்மளுடைய ஃபாண்ட்டுடைய 4 ப்ராப்பர்ட்டியுமே நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டோம். தேங்க் யூ எவ்ரி ஒன். See you in the next topic.